காசா நகரில் இருக்கும் ஒரு மருத்துவமனையில் ஏற்பட்ட குண்டுவெடிப்பில் நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டதாக அங்கிருக்கும் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நோயாளிகளால் நிரம்பியிருந்த அல் அஹ்லி அரபு மருத்துவமனையில் நடந்த இந்த சம்பவத்துக்கு காரணம் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல் என்று பாலஸ்தீன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆனால் இஸ்ரேலிய ராணுவம் இந்த சம்பவத்திற்கு காரணம் பாலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிகாத் நடத்திய ஒரு ராக்கெட் தாக்குதல் தவறாகி போனதுதான் என்று கூறுகின்றது. இந்த குற்றச்சாட்டை அந்த அமைப்பும் நிராகரித்திருக்கின்றது. மருத்துவமனையில் இருந்த ஒரு மருத்துவர் இந்த சம்பவத்தை ஒரு படுகொலை என்று விவரித்து அதனை கண்டித்திருக்கின்றார். மற்றொரு மருத்துவர் அந்த இடமே ஒரு பேரழிவின் காட்சியாக தோன்றியதாக கூறுகின்றார். நேற்றைய தினம் அல் அஹ்லி அரபு மருத்துவமனையில் இருந்து வெளிவந்த படங்கள் பெரும் குழப்பத்தின் காட்சிகளை காட்டுகின்றன. ரத்தம் தோய்ந்த உடல் சேதமான மக்கள் இருளில் ஸ்ட்ரெச்சர்களில் கொண்டு செல்லப்படுகின்றனர். இடிபாடுகள் நிறைந்த தெருவில் உடல்களும் சிதைந்த வாகனங்களும் கிடக்கின்றன. ஏவுகணை ஒன்று அந்த பகுதியை தாக்குவதையும் அதனைத் தொடர்ந்து அங்கு குண்டுவெடிப்பு நடப்பதையும் ஒரு வீடியோ காட்டுகின்றது. எல்லை கடந்த மருத்துவர்கள் என்ற மனிதாபிமான உதவி செய்யும் அமைப்பை சேர்ந்த பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் காசன் அபு சித்தா இந்த சம்பவத்தை பற்றி கூறுகையில், தாம் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருந்த போது ஒரு பெரிய வெடிப்பு ஏற்பட்டது என்றும் அறுவை சிகிச்சை அறையின் மேற்கூரை இடிந்து விழுந்தது என்றும் கூறினார். இந்த சம்பவத்தை ஒரு படுகொலை என்று அவர் விவரித்துள்ளார். அங்கிருந்த மற்றொரு மருத்துவர் கூறுகையில், மருத்துவமனையில் இருந்த 80 விதமான சேவைகள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருப்பதாக சொன்னார். மேலும் அவரது மதிப்பீட்டின்படி 1000 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றனர் அல்லது காயமடைந்துள்ளனர். அல் அஹ்லி அரபு மருத்துவமனை செயற்படுவதற்கு ஆங்கிலிக்கன் தேவாலயம் முழுமையாக நிதியளிக்கின்றது. அந்த தேவாலயம் இந்த மருத்துவமனை காசாவில் உள்ள எந்த அரசியல் பிரிவுகளையும் சாராது என்று கூறுகின்றது. ஜெருசலேமில் உள்ள புனித ஜார்ஜ் கல்லூரியின் தலைவரும் அந்நகரில் உள்ள தேவாலயத்தின் முக்கிய நபர்களில் ஒருவருமான ஹேனான் ரிச்சர்ட் செவேல் இந்த சம்பவத்தில் என்ன நடந்தது என்பது பற்றிய நம்பகரமான தகவல்களை பெறுவது கடினம் என்று கூறுகின்றார். ஆனால் மருத்துவமனை தாக்கப்பட்டதை உறுதிப்படுத்த முடியும் என்றும் இதில் அதிர்ச்சி அளிக்கும் அளவுக்கு அதிக எண்ணிக்கையில் மக்கள் இறந்திருக்கின்றார்கள் என்றும் அவர் கூறினார். மேலும் பேசிய அவர், கடந்த வார இறுதியில் சுமார் 6000 இடம்பெயர்ந்த மக்கள் இந்த மருத்துவமனை முற்றத்தில் தஞ்சமடைந்து இருந்ததாக கூறினார். கடந்த சனிக்கிழமையன்று இஸ்ரேல் இந்த மருத்துவமனை மீது நடத்திய விமான தாக்குதலில் 4 பேர் காயமடைந்தனர் என்றும் அவர் கூறினார். அதனைத் தொடர்ந்து 5000 பேர் மருத்துவமனை முற்றத்தை விட்டு வெளியேறினர். ஆனால் சுமார் 1000 பேர் அங்கேயே தங்கியிருந்தனர். அவர்களில் பலர் மாற்றுத்திறனாளிகள் அல்லது வயதானவர்கள் என்று அவர் கூறினார். தற்போது வெடிப்பு நடந்தபோது சுமார் 600 நோயாளிகள் மற்றும் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் ஊழியர்கள் மருத்துவமனைக்குள் இருந்ததாகவும், ஆனால் கொல்லப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் மருத்துவமனைக்கு வெளியில் இருந்ததாக தான் நம்புவதாகவும் செவில் கூறினார். இந்த தாக்குதல் விபத்தாகவோ திட்டமிடப்பட்டதாகவோ இருக்கலாம், ஆனால் இந்த வகையான தாக்குதல்களை நியாயப்படுத்த முடியாது என்றும் அவர் கூறினார். சம்பவத்தின் போது அருகில் இருந்த பிரிட்டிஷ் பாலஸ்தீன கட்டுமான பொறியியலாளரும் பல்கலைக்கழக பேராசிரியருமான நாகர் கோகைல் பிபிசியிடம் கூறுகையில், தான் கண்டது கற்பனைக்கு அப்பாற்பட்ட பயங்கரம் என்று கூறினார். F-16 மற்றும் F-35 ரக போர் விமானங்களிலிருந்து வந்த 2 ராக்கெட்டுகள் மக்களை இரக்கமின்றி கொன்றதை பார்த்தேன் என்று அவர் கூறினார். வெடிப்பில் ஏற்பட்ட தீயினால் பலர் உயிரிழந்ததாகவும், முதலில் வந்த மீட்பு பணியாளர்களிடம் உயிர் பிழைத்தவர்களை மீட்பதற்கு தேவையான உபகரணங்கள் இல்லை எனவும் அவர் தெரிவித்தார். இந்த சம்பவத்தில் 500 பேர் உயிரிழந்துள்ளதாகவும், மேலும் நூற்றுக்கணக்கானோர் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருக்கலாம் என்று அஞ்சப்படுவதாகவும் காசாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கமாஸ் அமைப்பு இந்த சம்பவத்திற்கு இஸ்ரேலை குற்றம் சாட்டி இதை ஒரு கொடூரமான படுகொலை என்று வர்ணித்தது. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இருக்கும் பாலஸ்தீன அதிகார சபையின் தலைவர் மஹ்மூத் அப்பாஸின் செய்தி தொடர்பாளர் இஸ்ரேலை குற்றம் சாட்டி இந்த சம்பவத்தை கொடூரமான குற்றம் என்று கூறுகின்றார். ஆனால் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் தாம் மருத்துவமனைகளை குறிவைக்கவில்லை, இவை சரிபார்க்கப்படாத கூற்றுகள் என்றும் கூறியிருக்கின்றார்கள். இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளின் தலைமை செய்தி தொடர்பாளர் டேனியல் ஹகாரி ஒரு வீடியோ அறிக்கையில், செயற்பாட்டு மற்றும் புலனாய்வு அமைப்புகளின் கூடுதல் ஆய்வு மற்றும் குறுக்கு விசாரணையில் காசாவில் உள்ள மருத்துவமனையை இஸ்ரேல் படைகள் தாக்கவில்லை என்பது தெளிவாக கூறினார். அவர் மேலும், இஸ்லாமிய ஜிகாத் அமைப்பால் ஏவப்பட்ட ராக்கெட் தோல்வியடைந்ததன் விளைவாக மருத்துவமனை தாக்கப்பட்டது என்றும் அவர் தெரிவித்தார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்.